செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரத்தமும் சதயமான படமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறத அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜ்ஷேகர் டைரக்டர், அம்மா ராஜ் ஹீரோ, அம்மா பற்றிய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் போது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ் சேலம் வேங்கை ஏனார் அவர்களின் தயாரிப்பில், நம்முடைய நண்பர் பிரேம்நாத் அவர்களின் இணை தயாரிப்பில், இங்கு பிறந்து தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜ்ஷேகர் அவர்களின் இயக்கத்தில் வெற்றி திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பவான்கள், என்னுடைய அன்பு சகோதரர் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும், மூத்த இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கஸ்தூரிராஜா அவர்களுக்கும், இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராஜ் அவர்களுக்கும், மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு விஷயம் ரிவீல் ஆனிச்சு, இது ஃபுல் பேக்டு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு. வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படம் எப்போ உருவாகும்னா, இங்கே தமிழில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி தான் போயிடலாம், அடுத்து ஒரு சின்ன ஒரு 2 ஃபைட் வச்சு ஒரு ஆக்ஷன், அது கிளிக் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5ஆவது படம் 6 படம் 6ஆவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இப்போ உள்ள இயக்குனர் எல்லாமே நினைப்பாங்க. வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பாக்களும் அதான் நினைப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான், அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு வெட்டு படத்தை அம்மா ராஜேஸ்வர் அவர் இயக்கியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இது கூஸ் பம் மாதிரி இருக்கு. அந்த வெட்டுங்கிற லெட்டர் பாருங்களேன், அம்மா 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 அம்மான்றது. அது யாருக்கு விட்டான்னு தெரியல அந்த ஐடியா. வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரத்தமும் சதயமான படமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறத அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜ்ஷேகர் டைரக்டர், அம்மா ராஜ் ஹீரோ, அம்மா பற்றிய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் போது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஆர்.கே. செல்வமணி சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் என் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கூடிய விரைவில், டேய் உன் பொருளை நீ விற்கக்கூடாது, மற்றவங்க தான் விற்கணும், அதனால் உன் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு. சரி, நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு தான் நடந்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெல்விஷர் சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற 2-3 வெல்விஷரில் முதன்மையான வெல்விஷர் வந்து ஆர்.கே. செல்வமணி சார். எனக்கு ஏதாவது பிரச்சனை போய் அங்கே நிற்பேன், 5 நிமிஷத்தில் பனி மாதிரி தொலைச்சி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறாரே அப்படிங்கிறது தான் நானும் என்ன பண்ணேன், நம்ம டேரக்ஷன் பண்ண வேணும். ஏற்கனவே நம்ம ஜீவா சார், ஒரு சூப்பர் வுட் சவுத் ஈஸ்டருடைய பையன் ஜீவா சார் நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். அப்புறம் நட்டியங்க நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில் ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கையில் இருந்தால் கூட செல்வமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவர் 16 படம் டைரக்ட் பண்ணவர், பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்குனவர் தன்னுடைய ப்ரொடக்ஷனில். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஸ்வர் சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார். ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும், நம்ம பையனை என்ன மாதிரி வளர்க்கணும், அவனை படிக்க வச்சு அவனை என்ன ஸ்போர்ட்ஸ் வேணும், டென்னிஸில் வேணுமா, வாலிபாலில் வேணுமா, அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க, சார் அவங்க என்னால் பியானோ கலைஞர் வர முடியல, அவனை பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினச்சேன் சார், வீட்டுக்கு குடும்பம் கஷ்டம், அதனால் அந்த பக்கம் போக முடியல, அப்படியே +2லேயே படித்து நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைகளை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் விதி
நம்ம பிளட் தான் நாங்கள் போகுது, அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜசேகர் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது முடிவு இல்லை, குழப்பிட்டு இருக்கேன் மனசை. ஏன்னா செல்வன் சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம். நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு புதுமுக இயக்குநரை உருவாக்குறாங்கன்னு. இருந்தாலும் அது வெட்டுப்படுற ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷாம் கே நாடி சார் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்கணுமோ அதாவது வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சுருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே. ராகின்ராஜ், உண்மையிலே உங்கள் ஹைட்டு, உங்கள் அழகு, இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு பேன் ஸ்டார் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. நான் பேருக்காக சொல்லலை, சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும். தனுஷ் சார் வந்து இவ்வளோ ஹீரோவாக யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க, அவங்க அப்பா நினைச்சார். அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க, அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ் மாதிரி நிற்பான், ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துறீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும், விஜய் மேடமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முத்துக்கால் அண்ணன், விஜய் கணேஷ் அவர்கள், கிங்காங் அவர்கள், அப்புறம் கராத்தே ராஜா அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த விழாவில் வந்து ப்ரெஸ் கம்மியாக இருக்குது. இங்கே உள்ள விஐபிக்கெல்லாம் வந்து 3 நாள் விஐபி தான் வந்திருக்காங்க. ராகின்ராஜ், உன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு 500 கேமரா இருக்கும். இங்கே விஐபி எல்லாம் ஒரு 50 விஐபி இருப்பாங்க, இடம் கிடைக்காம கீழ் முள்ள பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு என்னைய கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல, இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கோ, கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜய் மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், முத்துக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவங்க. என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். சார் நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாயிருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு
தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால, எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் டானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும். ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல். ஆடியோ லான்ச்சினால டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்டு அது ஒன்று. அண்டு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கள் பங்கு நாங்கள் போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதில் நான் விழுந்துட்டேன். இது என்னோடய பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.